வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கண்டென்ட் பற்றி தான் பேச போகிறோம். போன மந்த் ஃபோட்டோஷாப் பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வித் ஜெனரேட்டிவ் ஃபில் ஆப்ஷனோட. ஸோ அதனால் நம்ம அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு 7 டேஸ்க்குள்ளே கேன்சல் பண்ணால் சார்ஜஸ் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். நான் அதை என்ன பண்ணேன், ஒரு 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஸோ ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த் நான் பே பண்ணேன். 800 பே பண்ணி யூஸ் பண்ணேன். அந்த 1 மந்த் முடியறதுக்கு இன்னும் எனக்கு 8 டேஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இதுக்கப்புறம் தேவையில்லை, கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். இதில் USD 19.98 இருக்குது. பட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 55 USD பே பண்ண சொன்னாங்க. பிகாஸ் நான் ஏர்லியாகவே கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு நான் $50 பே பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ எனக்கு கிடைச்ச சொல்யூஷன் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை சார்ஜ் இல்லாமல் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். account.adobe.com வெப்சைட் போயிட்டு என்னோட Adobe அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிறேன். இதில் பிளான்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த பிளான்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வியூ கிரியேட்டிவ் கிளவுட் பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், பிஸ்னஸஸ், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம வாங்க போகிறது இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா டாலரில் இருக்கும். ஸோ அதை எப்படி ருபீஸில் கன்வெர்ட் பண்ணுறதுனா கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ரீஜியன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் ரைட் சைடில் இருக்க இந்த இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தியா இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ருபீஸ் வந்துருச்சு. இதில் இண்டிவிஜுவல்ஸ் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் கீழே பார்த்தீங்கன்னா சி ஆல் பிளான்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் வாங்கும்போதே ஒரு டவுட் இருந்துச்சு. ஃபோட்டோஷாப் வந்து 1600 பெர் மந்த், பட் ஃபோட்டோஷாப் அண்ட் லைட் ரூம் சேர்த்து வெறும் 797 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் நான் பை பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி பிளானை வந்து நான் பை நோ கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இயர்லி பிளானில் மட்டும்தான் இந்த ஃபோட்டோகிராஃபி பிளான் வருது, மந்த்லி பிளானில் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆனுவல் பெய்டு மந்த்லி அப்படின்றது போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் நான் பை பண்ணேன். இதில் கீழே இருக்க அந்த லைனை நான் படிக்க மறந்துட்டேன். ஃபீ அப்ளைஸ் இஃப் யூ கேன்சல் ஆஃப்டர் 14 days அப்படின்ட்டு இருக்கு. இதுதான் இப்போ ப்ராப்ளமே. 14 daysக்குள்ளார நான் கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே இருந்திருக்காது. கேன்சலேஷன் ஃபீஸ் 25 days ஆயிடுச்சு. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறதுனால எனக்கு இப்போ 800 பெர் மந்த்னு வச்சுக்கலாம். நமக்கு 12 மந்த்துக்கு இப்போ எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணுங்கள். அதில் 50% எனக்கு வந்து சார்ஜஸாக பிடிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4300 4400 எனக்கு சார்ஜஸ்ன்னு சொன்னாங்க. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே ஃபோட்டோஷாப் அப்படின்றத பை நோ கொடுக்குறேன். இதில் பாருங்கள், இதில் தெளிவாக இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிறது மந்த்லி அப்படின்றது 2500 rupees மந்த்லி கட்டலாம். எப்போ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மந்த்லி. இதே நம்ம ஆனுவலாக கட்டணும் அப்படின்னா ஆனுவலில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 1600 மட்டும்தான். அதனால தான் இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஃபீஸ் அப்ளை ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆனுவலாக பை பண்ணுங்கள். ஒரு வருஷம் ஃபுல்லாக மந்த்லி இவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். மந்த்லி பே பண்ணுறதுனா நிறையா பே பண்ணுற மாதிரி வரும். அது உங்களுக்கு வந்து மணி தான் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு கிரியேட்டிவ் கிளவுட் ஆப்ஸ் ஃபுல்லாகவே பை பண்ணணும் அப்படின்னா இதுலேயே அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்துடும். ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இது மந்த்லி பே பண்ணால் 6300 rupees வருது. இதுவே ஆனுவலாக பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் தருவாங்க 2400 rupees தான். இதுவும் அதே மாதிரி 14 daysக்கு அப்புறம் கேன்சல் பண்ணிங்கன்னா பல்கான சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ அடோபி வெப்சைட்டில் எப்படி பை பண்ணுறது அப்படின்றது ஒரு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு. நான் கேன்சல் பண்ணப்போ அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அது ரிலேட்டடாக ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பிளான்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பிளான் நம்ம வாங்கினது இருக்கும். இது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அடோப் கிரியேட்டிவ் கிளவுட் ஃபுல் ஆப்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கிரியேட்டிவ் கிளவுட்ஸ்ன்னு இருக்கும் பிளான். இதில் மேனேஜ் பிளான் அப்படின்றத கிளிக் பண்ணேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பிளான் அண்ட் கேன்சல் பிளான்னு இருக்கும். இதில் நான் கேன்சல் பிளான் அப்படின்றத கிளிக் பண்ணேன். பிகாஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால இந்த ஸ்டெப்பில் தான் எனக்கு ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ வில் பி சார்ஜ் அண்ட் இயர்லி கேன்சலேஷன் ஃபீ 3500. பட் எனக்கு வந்து 4000 சம்திங் வந்துச்சு. இது நான் வேறு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அண்ட் கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஆஸ் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் சப்ஸ்கிரைப்ட் அக்ரிமெண்ட் திஸ் ஃபீஸ் வில் அப்ளை டு யூ இஃப் யூ கேன்சல் நவ் அண்ட் எண்ட் யுவர் ஆனுவல் கமிட்மெண்ட் இயர்லி. ஸோ ஆனுவலாக நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். பட் அதை சீக்கிரமாக 1 மந்த்துக்குள்ளாரே கேன்சல் பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ சார்ஜஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதுலேயும் நான் கண்டினியூ கொடுத்து போனேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 60 daysக்கு வந்து எனக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதை அக்செப்ட் ஆஃபர் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த 2 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு 0 போட்டுட்டு மீதி அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அகைன் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து அந்த அமௌண்ட் மைனஸ் ஆகிடும். 2 மந்த்துக்கு 1600 இருக்கும். 1600ல் பாதி 800. ஸோ 800 இதில் மைனஸ் ஆகிடும். மீதி அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு காமிச்சிச்சு. நான் என்ன பண்ணேன், எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இவங்களோட பாலிசியை படித்து பார்த்தேன். ஸோ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், வித்தின் 14 daysல இனிஷியல் பர்ச்சேஸ்னால் கேன்சலேஷன் ஃபீ கிடையாதான், ரீஃபண்ட் வந்துருமா. ஆஃப்டர் 14 daysனால் கேன்சலேஷன் ஃபீ அப்ளிகபிள் ஆகுமா. ஸோ அந்த மந்த் முடிகிற வரைக்கும் நம்ம சர்வீஸ் வந்து கண்டினியூ ஆகுமா. அண்ட் கீழே வந்தால் இதில் பாருங்கள், இப்போ ஃபோட்டோகிராஃபி பிளானை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் மந்த்லேயே கேன்சல் பண்ணால் $54.95 பிடிப்பாங்களாம். இதுதான் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் மந்த்லேயே நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்றனால. செகண்ட் மந்த் கேன்சல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும்.
அண்ட் அதே மாதிரி 10th மந்த் கம்மி பண்ணிங்கன்னா வெறும் $10 தான் பிடிப்பாங்க. 11th மந்த் கேன்சல் பண்ணிங்கன்னா $5 தான் பிடிப்பாங்க. 12th மந்த் தான் 0. ஸோ 1 year பிளான் நம்ம அது போடுற மாதிரி ஃபோட்டோகிராஃபி பிளான் அப்படின்றது. இதே கிரியேட்டிவ் க்ளவுட் ஆல் ஆப்ஸ் பிளான் எல்லா ஆப்புமே போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பாருங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கும், $300 பிடிக்கிறாங்க, கிட்டத்தட்ட $25,000. ஸோ அதனால் ஆஃபரில் போட்டிங்க அப்படின்னா 1 year ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள், பே பண்ணி. அப்படி இல்லைனா மந்த்லி போடுறதா இருந்தால் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன், கீழே இந்த மெசேஜ் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணேன். இதில் சேட் வித் அசிஸ்டன்ட்னு கொடுத்தோன்னே ஹாய் சம்பத், ஐ எம் அடோப் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்டுச்சு. ஸோ நான் வந்து சம்திங் ஸ்டடி பண்ண போகிறேன், அதனால் எனக்கு வந்து அடோபி அக்கௌண்ட் இதுக்கப்புறம் யூஸ் இல்லை, ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கேன்சல் இட் வித்தவுட் சார்ஜிங் ஃபீஸ்ன்னு போட்டேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் அசிஸ்டன்ட் தான், அதனால் வந்து யூ வாண்ட் டு கேன்சல் யுவர் பிளான் இஸ் தட் ரைட்னு கேட்டுச்சு. ஸோ நோன் கொடுத்தேன். கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒன்றுச்சு, அதுக்கும் நான் வேறு சக்ஸஸ்ஃபுல்னு கேட்டுச்சு, நோன் கொடுத்துட்டேன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து சேட் வித் அன் ஏஜென்ட் அப்படின்னு ஆப்ஷன் காமிச்சிச்சு. ஸோ நான் எஸ் கொடுத்தோன்னே என்ன ரீசன்னு கேட்டுச்சு, டூ எக்ஸ்பென்சிவ்னு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து வந்து ஏஜென்ட்டோட என்ன கனெக்ட் பண்ணிடுச்சு. அடுத்தது ரியல் பர்சன் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசினப்போ நான் சொன்னேன் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோகிராஃபி பிளான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், நான் டிசைனிங் ஃபீல்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக சம்திங் படிக்க போகிறேன், ஸோ அதனால் எனக்கு போய் கேன்சல் பண்ணணும் ஃபீஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, நான் படிக்க போகிறேன்னொன்னே அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அடோப் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக தராங்க, அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அப்படி கிடையாது, நான் வந்து லா படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு ஆஃபர் தந்தாங்க. ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், 2 months வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி நம்ம ஆப்ஷன் பார்த்தோம். பட் இவங்க தந்த ஆப்ஷன் எப்படின்னா 3 months ஃப்ரீ, ஆட் 3 months ஃப்ரீ பிளான். ஸோ 3 மாதம் நம்ம காசு கட்ட தேவையில்லை, அதுக்கப்புறத்துலேருந்து காசு கட்டணும் அடுத்த எத்தனை மாதம் இருக்கும். ஸோ இது வழியாக நீங்கள் $2,400 சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஷால் ஐ ப்ரொசீட் வித் அப்ளைங் 3 months ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டாங்க. பட் அதுவும் நான் வேணான்ட்டேன். என் சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க, ஹெல்ப் மீ டு ரிசால்வ் திஸ்ன்னு போட்டேன். ஸோ கிவ் மீ மூமெண்ட் சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணிட்டு கடைசியாக நமக்கு யூ ஹவ் டேக்கன் அன் எக்ஸெப்ஷன் ஆஃப் கேன்சலிங் த பிளான் வித்தவுட் அன் ஏர்லி termination fee, please let us know if you wish to proceed with the cancellation without fee நாங்க. yes sure please proceed ன்னு. ஸோ அவங்களே வந்து நமக்கு இதை கேன்சல் பண்ணிட்டாங்க, எந்த சார்ஜஸுமே எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு, இல்லைனா 4,000 வேஸ்ட் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் யாராவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணதை யாரும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால் ட்ரையல் வெர்ஷன் பை பண்ணுறீங்கன்னா ட்ரையல் வெர்ஷனோட முடிச்சிருங்க. அப்படி இல்லைனா 1 year ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்படியும் இல்லை பிளான் போட்டேன் பட் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகும். அவ்வளோதான் கைஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.